தாரை தாரையாக கொட்ட வைத்தது அல் குர்ஆன். இந்த அப்படியாப்பட்ட பற்பல அதிர்வுகளை அரங்கேற்றிய பாக்கியம் பெற்ற அல் குர்ஆனை சுமக்கிறதை நாங்கள் அபாக்கியமாக கருதுகிறோம். உங்களோட பிள்ளை என்ன செய்கிறாரு? என் பிள்ளை மௌலவி, பிள்ளை மௌலவின்னு சொல்றதை கூட நாங்கள் அபாக்கியமாக பார்க்கிறோம். இந்த பிள்ளை ஓதி இருக்கிறாரு, அந்த பிள்ளை மாஷா அல்லாஹ் படித்திருக்கிறார், அந்த ஜொப்பில் இருக்கிறார், எவ்வளவு சம்பளம் எடுக்கிறார், என்ன பிள்ளை பள்ளிவாசலில் இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு பாக்கியத்தை எந்த ஒரு சமூகம் அபாக்கியமாக கருதுமோ அல்லாஹ் பிடுங்கி எடுத்து அவர்களுக்கு அதனை விட்டு ஹராமாக்கி விடுவான். அடுத்த ஜெனரேஷன் ஈமான் கொஸ்டின் மார்க்ல இருக்குது. மிக பயங்கரமான காலம். என பிள்ளைய ஒரு முஸ்லீம்களுடைய கபூரில் அடக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட வேண்டிய காலம் இது. என்னுடைய பிள்ளையுடைய சம்பளம் அல்ல பிரச்சனை, என்னுடைய பிள்ளையுடைய ஜொப்பல்ல பிரச்சனை. நாளை இவன் மௌத்தாகிற நேரத்தில் ஒரு மௌலவி கஃனிட்டு கபூரில் அடக்கிற அளவுக்கு தகுதியானவனாக இருப்பானா இல்லையே இங்கே கொண்டு போய் எரிப்பார்களா என்பதாக யோசிப்போம். நாங்கள் அந்த அளவுக்கு சரி எங்களோட பிள்ளைகளை ஈமானை பாதுகாக்க வேண்டும். அந்த அளவுக்கு சரி எங்களோட பிள்ளைகளுடைய கலிமாவை பாதுகாக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். நாங்கள் இதுதான் உண்மை. எங்களுக்கு தெரியாது, நாத்திகவாதிகள் வீடு வீடாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடாக நாத்திகவாதிகள். நாங்கள் நினைத்திருக்க மாட்டோம் என்னுடைய பிள்ளை இவ்வாறா, கற்பனை செய்ய முடியாது. அப்படிதான் சில பிரச்சனைகள் அப்படிதான் நடக்கிறது. எவ்வாறு பிள்ளையை பற்றி ஏதாவது ஒரு செய்தி சொன்னால் உம்மா வாப்பா அதனை கபூல் செய்வது கிடையாது. என்னுடைய பிள்ளை தங்கம், வண்ணம், மாணிக்கம், மரகதம், முத்து, சொத்து எல்லாம் இருக்குது, நாளை முர்த்ததாக இனத்துக்கு போகிறதான் பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு வரும். அவ்வாறு நடந்திருக்குது. ஒன்றல்ல இரண்டல்ல, அடியன் பல இடங்களுக்கு போகிறதுனால இது நிறைய சம்பவங்கள் நடந்த பிரச்சனைகள் இடத்திலே இருக்கின்றன. ஒரு பெண் மகளை பற்றி வாப்பாவிற்கு ஒரு செய்தி கொடுத்தார்கள். உன்னுடைய மகளை இந்த குடையுள்ளுக்கு காணப்பட்டது, உன்னோட மகளை குடையுள்ளுக்கு காண்பது பிரச்சனை அல்ல, நான் சொல்லியிருக்கவும் மாட்டேன். அவர் குடையுள்ளுக்கு அவர் அருகாமையில் இருந்தவர் மாற்றுமத சகோதரர், அதனால தான் உங்களுக்கு கோல் வந்தது. அவர் கடுமையாக கோபப்பட்டார். பொங்கி வழிந்த கோபத்தோடு செய்து சொன்னவருக்கு பாய்ந்தார். என்னுடைய மகள் சீதோவி, என்னுடைய மகள் அவ்வாறு, என்னுடைய மகள் இவ்வாறு, என்னுடைய மகள் ராபியா பசரியாவுடைய அடுத்த உருவம் 3 நாளையில் முர்த்தத்தாவாக மாறி பன்சலையில் திருமணம் செய்தாள். தேவையா இது? நல்லெண்ணம் இருக்க வேண்டும், நல்லெண்ணமாக மட்டுமே இருக்கக்கூடாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனோடு அல் குர்ஆனிய அறிவோடு நெருங்கிய தொடர்புகளை உருவாக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அல் குர்ஆன் ஓத தெரியாது. எத்தனையோ வாலிப பெண் பிள்ளைகள், யுவதிகள் இங்கிலீஷ் எல்லாம் பேச தயார், சிங்களம் பேச தயார், பாசையில் பாரிய பாண்டித்துவம். அல் குர்ஆனிலே சூரா ஃபாத்தியாவை சரியாக ஓத தெரியாது, ஒரு குல் ஹுவல்லாஹு அஹத் சரியாக ஓத தெரியாது, அல் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாது. இது கேவலம், இது அநியாயம். இது எனக்கு நேர்வழிக்காக வந்த அல் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாத பாவிகளா இன்னைக்கு. அதனால அப்பமார் உம்மம்மார் உட்கார்ந்து பேர பிள்ளைகளுக்கு சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து அல் குர்ஆனை படிக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நானும் தான், என்னுடைய பிள்ளையும் தான், எங்களுடைய பிள்ளைகளும் தான், எங்களுடைய சந்ததிகளும் தான் பின்னொரு காலத்தில் கை சேதப்பட்டு கண்ணீரை கொட்டுவதில் பிரயோசனம் கிடையாது. என்னுடைய எல்லா பிள்ளைகளும் அல் குர்ஆனை சுமந்த பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கலாம். என்னோட பிள்ளையோட உண்மையான எதிர்காலம் அதுதான். என்னையும் நாளை பிடித்து சொர்க்கம் செல்ல போகிறான். ஒரு ரிவாயத்தில் பதிவாக இருக்கிறது, பிசனதின் லைஃப் சராத்துடைய பாலத்தில் முன்னால் பிள்ளை நிற்பார், அல் குர்ஆனை சுமந்த பிள்ளை. சராத்துடைய பாலத்தில் கடக்கிற பொழுது இது என்னுடைய வாப்பா, இது என்னுடைய நானா சகோதரர், இது என்னுடைய சகோதரி என்பதா. சராத்துடைய பாலத்தில் கடக்கிற பொழுது கொஞ்சம் சிலிப்பாகிட்டா கீழே நரகம்தான், அவர் நரகவாதி. அதனாலே அல்லாஹ் மலக்குகளுடைய பாதுகாப்போடு அல் குர்ஆனை சுமந்தவரை நிப்பாட்டி வைத்திருப்பான், நிறுத்தி வைத்திருப்பான். அவனுடைய உறவுகள் வந்தால் நீங்கள் பிடித்து கொண்டு சொர்க்கத்தில் விட்டில் வாருங்கள், சொர்க்கத்திலே விட்டுட்டு வாருங்கள். நீங்கள் ஆரம்பமாக நீங்கள் சொர்க்கம் போக வேண்டாம்,
நாளை எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க போற ஒரு பிள்ளையை பார்த்து, நாளை எங்களை சொர்க்கத்தில் இன்பகரமாக வாழை வைக்க போகிற ஒரு குழந்தையை பார்த்து இவன் எதிர்காலம் என்னவாகிறது என்பதாக நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளை, 5 பிள்ளைகள் ஒரு பிள்ளையை மதரசாவுக்கு போடுவதற்கு 1000 யோசனைகள். எங்களுடைய கல்விமான்கள் என்ற பெயர்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுடைய வேலை இது. கண்ணியமானவர்களே, அழிந்து போகக்கூடிய உலகம் அது. 100 வருடம் வாழ்ந்தாலும் எங்களுடைய எதிர்காலத்துக்கு முடிவுண்டு. முடியாத எதிர்காலம் எங்களை காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஃபியூச்சரை பிரைட் ஆக்குங்க, அந்த ஃபியூச்சரை சொர்க்கமாக்குங்க, வெற்றியாக இருக்கலாம். அதுக்கு குர்ஆனுடைய தொடர்பு வேணும் எங்களுக்கு. இது மாற்று மத மக்களே அல் குர்ஆனை படித்து அல்லுண்டு வருகிறார்கள். எங்களவங்க அல் குர்ஆனை படிப்பதை கேவலமாக பார்க்கிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆரம்ப ஹிஜ்ரத் சென்ற பொழுது ஹபஷாவிற்கு நாங்கள் 80 லட்சம் பேர் சென்றிருந்தோம். ஹபஷாவுடைய மன்னன் நஜாஷி, அவரிடத்தில் மக்கத்து குறைஷி காஃபிர்கள் பெரும் கிஃப்ட்களை எல்லாம் அள்ளி கொடுத்து இருவரை அனுப்பி வைத்தார்கள். அப்துல்லாஹ் பின் அபி முகீரா மக்ஸூமி, அம்ரு பின் ஆஸ் பின் வாயில் அஸ்ஸஹ்மி இருவரையும் கிஃப்ட்டுகளோடு அனுப்பி வைத்திருந்தார்கள். முதல்ல சென்று நஜாஷியுடைய அரச சபையில் உள்ள அரசர்களுக்கு கிஃப்டை எல்லாம் கொடுத்து அவர்களை அவங்களோட பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்கப்புறமாக மன்னன் நஜாஷிவிற்கு பிரம்மாண்ட கிஃப்ட்டுகளை கொடுங்கள். இப்பொழுது அரச சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் மன்னர் பேசுகிற பொழுது இவர்களெல்லாம் அவர்கள் சொல்வதுதான் சரி என்பதாக உங்களுக்கு தலையசைப்பார்கள். அங்கு சென்று இந்த முஸ்லீம்கள் கலிமாவை கபூல் செய்து நஜாஷி ஹபஷாவிற்கு பிரயாணம் செய்திருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் மக்காவிற்கு கொண்டு வாருங்கள். இங்கு வைத்து அவர்களுக்கு அநியாயம் செய்வோம். குறைஷிகளுடைய அநியாயம் தாங்க முடியாமல் அந்த 80 லட்சம் பேர் ஆரம்பமாக ஹிஜ்ர செய்திருந்தார்கள் ஹபஷாவிற்கு. இப்பொழுது இப்படியாப்பட்ட பாரிய திட்டத்தோடு வருகை தந்திருந்த அப்துல்லாஹ் பின் அபி முகீரா அல் மக்ஸூமி, அம்ர் பின் ஆஸ் பின் வாயில் அஸ்ஸஹ்மி இருவரும் அந்த அரச சபையிலே இவ்வாறு செய்த பொழுது செய்துவிட்டு சொன்னார்கள், எங்களுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள், உங்களுடைய நாட்டிலே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், அவர்களை எங்களிடத்திலே தாருங்கள். அவர்கள் எங்களுடைய நாட்டை விட்டு வந்திருக்கிறார்கள், அவருடைய வேதத்தை விட்டு வந்திருக்கிறார்கள், அவருடைய மார்க்கத்தை விட்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக அமைச்சர்கள் எல்லாம் சஹி செய்த பொழுது இப்பொழுது மன்னன் நஜாஷி அவர் சொன்னார், அவ்வாறு தர முடியாது. என்னை நம்பி வந்த மக்களை அவ்வாறு உங்களிடத்தில் ஒப்படைக்க முடியாது. அவர்களை மஜ்லிஸுக்கு அழையுங்கள், இந்த பிரம்மாண்ட சபையிலே அழைச்சி உண்மை என்பதாக என்ன என்பதாக விசாரிப்போம். அப்பொழுது வந்திருந்தார்கள், வரவழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது தலைமை தாங்கி சென்ற ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், இடத்திலே கேட்டார்கள், இவர்கள்